ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ப்ரெக்னென்சி இருந்தப்போ என்னென்ன டெஸ்ட் பண்ண ஸ்கேன் பண்ண எல்லாமே என்கிட்ட பத்திரமா இருக்குது. இப்போது என் சன்னுக்கு 7 இயர்ஸ் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் இதை வந்து ஒரு ஃபைல் போட்டு நான் பத்திரமா வச்சுருக்கேன். இது யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க இல்லைங்களா, அது அப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறது, 2 மாதத்துக்கு ஒருக்கா எடுக்கிறது எல்லாமே என்கிட்ட இருக்குது. அப்புறம் பெரிய ஸ்கேனுக்கு எழுதி கொடுப்பாங்கள்ல, அந்த ஸ்கேனு எனக்கு பார்த்திங்கன்னா ரெயின்போ ஸ்கேன் தான். கடைசி வரைக்கும் டெலிவரி ஆகிற வரைக்கும் நான் ரெயின்போவில் தான் ஸ்கேன் பண்ணேன். அது தண்ணி குடிச்சிட்டு நடக்க சொல்கிற மூமெண்ட்டு அது எல்லாமே மறக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தோடனே இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்து இது தலையா, இது என்னது பல்லா, இல்லை முதுகு எலும்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது வந்து சூப்பராக இருக்கும். இந்த சைடு அதே மாதிரி தான். ஆனால் என்னென்ன மந்த்து ஸ்கேன் பெரிய ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்கிறதுலாம் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ரொம்ப நாளானங்காட்டி எனக்கு எல்லாம் மறந்துட்டேன். ஆனால் வந்து கடைசி ஸ்டேஜ் வரும்போது ஒரு முழுசாக ஒரு குழந்த ஷேப்பு வர்றது பார்த்திங்கன்னா ஒரு அனிமல் குட்டி வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி தானே நமக்கு தெரியும். பிறந்ததுக்கப்புறம் தான் அது ஒரு குழந்தையோட ஷேப்பே நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு தலையை பார்க்குறது கூட ஏதோ எலும்புக்கூடு உள்ளே இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு பயமாக தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளே ஸ்கேன் பண்ணுறப்ப கேட்கணும்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒன்று பொண்ணா பையனா நம்ம கேட்கணும்னு நினச்சிட்டே உள்ளே போவோம். ஆனால் அங்கே போனோம்னா கேட்குறக்கே ஒரு பயமாக இருக்கும். அவங்களும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் மனசில் வந்து நம்ம அதை நினச்சிக்கிட்டே போவோம். என்ன தான் நம்ம கேட்கணும்னு நினச்சிட்டே போனாலும் நம்மக்கிட்ட உள்ளே போகும்போதே ஒரு சைன் வாங்கிடுவாங்க பாருங்கள். அதுதாங்க பெரிய இது. ஒவ்வொரு டைமும் ஸ்கேன் பண்ணுற போகிறப்போ எதுக்கு தான் சைன் கேட்கக்கூடாது, கரு ஆனா பெண்ணான்னு எங்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்கேன் பண்ணுறப்போ சைன் போடுவோம். சைன் போட்டாலும் உள்ளே போயிட்டு வெளியே வரக்குள்ளே ஒரு தடவையாவது சொல்லிடுவாங்கிற இருக்கிற ஏக்கம் பாருங்கள். அது ரொம்ப அருமையாக இருக்கும். இதெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸு, என்ன டேப்லெட்டு நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு மந்த்துலேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் என்னென்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்களோ எல்லாமே நான் தனியாக வச்சுருக்கேன். இதெல்லாம் பில்லுங்க. நான் ஃபஸ்ட்டு மந்த்தில் உள்ளே போனதுலேருந்து டெலிவரி ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வர வரைக்கும் இருக்கக்கூடிய பில்ஸு. இந்த பில்லெல்லாம் எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதனால் ஒரு நாள் கூட நான் எவ்வளோ வந்துச்சு அப்படின்லாம் நான் கணக்கு போட்டு பார்த்ததே இல்லை. ஆனால் ஒவ்வொரு டைம் வரக்கூடிய பில்லெல்லாம் பத்திரமா ஸ்டோர் பண்ணி மட்டும் வச்சுக்கிறேன். இந்த சாமி ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலே கொடுத்தாங்க, ஸ்ரீ கற்பூராம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்லோகன் வந்து டெய்லியும் நீங்கள் படிங்க, குழந்த வந்து நல்லபடியாக பிறக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் டெய்லியும் படித்தேன். அப்புறம் இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா நமக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறக்காக எனக்கு ஒருத்தர் சொன்னாங்கன்ட்டு இந்த ஸ்லோகன் வந்து படிக்க சொன்னாங்க. இது நான் படித்தேங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு நார்மலாக ஆகலைங்க, ஆப்ரேஷன் தான் எனக்கு. ஆனால் ஏதோ நம்பிக்கை அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக தான் நான் படித்தேன். நானாக விருப்பப்பட்டு படிக்கலின்னு தான் சொல்லணும். இந்த புக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலே வந்து நீங்கள் ஒவ்வொரு மந்த்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, குழந்த பிறந்ததுக்கப்புறம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன கொண்டு வரணும், டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் குழந்தைய 3 மாதம் 6 மாதம் எப்படி இவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியான புக்கு. இது டெய்லியும் வந்து ரீட் பண்ணுவேன். என்னென்னா ஒரு பயம், நம்ம குழந்தைய கேர் பண்ணிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதுக்காகவே இது கூடயே வச்சு படிச்சுட்ருக்கிறது. இது பார்த்திங்கன்னா குழந்த பிறந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆர் 5 மந்த்ஸ் கழிச்சு எல்லாருமே பேர் வைப்போம். ஸோ அந்த பேருக்கான, அதாவது அந்த லெட்டருக்கான நேம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சென்டர்லேயே உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்க. இது எங்களுக்கு ஒருத்தர் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் இதில் இருக்கிற பேர் நாங்கள் வைக்கலின்னு தான் சொல்லணும். நிறையா பேர் சர்ச் பண்ணணும். அந்த நேம் சர்ச் பண்ணுறங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கும், நீங்களும் எப்படி நேம் செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னவாக இருந்தாலும் என் கைப்பட எழுதினா தான் நான் திருப்திப்படுவேன். பாருங்கள், சா வரிசைன்னு போட்டுட்டு நிறைய எழுதியிருப்பேன், சி வரிசைன்னு போட்டு எழுதியிருப்பேன். நிறையா பேர் அதாவது அதுக்குன்னே ஒரு நோட் பேட் போட்டு அதுக்குன்னே எழுதுனேன்னா அது நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நியூமராலஜி வந்து நானே செட் பண்ணி நானே கரெக்டாக வருது அப்படின்லாம் பார்த்து, இனிஷியல் எப்படி கொண்டு வரணும்லாம் பார்த்து அதெல்லாம் பண்ணது பார்த்திங்கன்னா எனக்கு 1 மாதம் இதுதான் வேலைன்னே நான் சொல்லுவேன். எனக்கு சி லெட்டர் தான் வைக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. அவனோட ராசிப்படி பார்த்திங்கன்னா சி லெட்டர் தான் வந்துச்சு. ஸோ அந்த சி லெட்டரில் மட்டும் இருக்கிற நல்ல பேரை மட்டும் இத்தனை எழுதி வச்சு அதில் ஒரு நேம் செலக்ட் பண்ணி வைக்கிறக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் பேபிக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, செகண்ட் பேபிக்காவது நீங்களாம் ட்ரை பண்ணி கலெக்ட் பண்ணி வைங்க. இதெல்லாம் வந்து அவங்க பெருசாகி கண்ணில் நம்ம காமிக்கலாம், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன்.
தேங்க்யூ.